அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். இது இல்லாமல் ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட கண்டினியூஸான தகவல்களையும் அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் தகவல்களையுமே கொடுத்துட்டு வராங்க. இப்போ நம்மளுக்கு ஜேஇஇ எக்ஸாமோட செஷன் 1ஓட ரிசல்ட்டுங்கிறது நம்மளுக்கு பப்ளிஷ் ஆயிருச்சு. அதை நீங்கள் எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்டிஏ வெப்சைட் ஜேஇஇ main.nta அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷனோட யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ரிசல்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காமனாக கேட்குறது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ ரிசல்ட்டில் நிறையா விஷயங்கள் வந்திருக்குது. அதாவது பர்சன்டைல், ஓவரால் பர்சன்டைல்னு ஒன்று தனியாக வருது, ஃபிசிக்ஸ் தனியாக வருது, கெமிஸ்ட்ரி தனியாக வருது, மேக்ஸ் தனியாக வருது. இதில் நம்ம எதை கன்சிடர் பண்ணுறது, எதை கன்சிடர் பண்ணக்கூடாது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த ரிசல்ட்டை மட்டும் வச்சு நம்ம சீட்டு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு சில பெற்றோர்கள் மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ செஷன் 1ஓட ரிசல்ட் வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கோர் கார்டு எடுங்க. இந்த ஸ்கோர் கார்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, ஓவரால் பர்சன்டைல், அதாவது டோட்டல் பர்சன்டைல்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நீங்கள் ஃபிசிக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறீங்க, மேக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே சார் நான் ஃபிசிக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிட்டேன், ஆனால் மேக்ஸில் கம்மியாக வாங்கியிருக்கேன், மேக்ஸில் அதிகமாக வாங்கிட்டேன், கெமிஸ்ட்ரியில் கம்மியாக வாங்கியிருக்கேன், இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக பேரண்ட்ஸ். அப்படி பார்க்காம கீழே இருக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டைலை மட்டுமே நம்ம பார்க்கணும். அந்த பர்சன்டைல் எவ்வளோ வந்திருக்குதோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் விசாரித்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட்டும் வந்திருக்குது. சில மாணவர்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்குங்கிறாங்க, சில மாணவர்கள் எதிர்பார்த்ததோட கம்மியாகவும் வந்திருக்குங்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு செஷன் 1 ரிசல்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், உங்களோட ரேங்கை கால்குலேட் பண்ணலாம், இந்த பர்சன்டேஜுக்கு இவ்வளோ ரேங்க் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ இந்த செஷன் 1 ரிசல்ட்டை மட்டும் வச்சு நம்மளுக்கு இந்த கல்லூரியில் இந்த இடங்கள் கிடைக்கும் கிடைக்காது நம்ம முடிவு பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் செஷன் 1 ரிசல்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ரேங்கை கால்குலேட் பண்ணுறதுங்கிறது முடியவே முடியாத விஷயம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மளுக்கு செஷன் 2 நடக்க வேண்டியது இருக்குது. அங்கே பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும், அங்கே நம்பர்ஸ் மாறுபடும். அப்போ இந்த செஷன் 1ஓட ரிசல்ட்டுங்கிறது நம்ம வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதை வச்சு இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 100% வாங்கியிருந்தாலுமே அதை வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம செஷன் 2ஓட ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓவராலாக ஒரு ரிசல்ட் காப்பி வரும். அதில் தான் நம்மளுக்கு ரேங்க்குங்கிறது அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம இப்போயே உட்காந்துக்கிட்டே எனக்கு இந்த ரேங்க் வருமா, அந்த ரேங்க் வருமா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், எதுவுமே கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு உங்களோட கான்சன்ட்ரேஷன்கிறது போர்டு எக்ஸாம்ஸில் இருக்கட்டும். போர்டு எக்ஸாம் நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஜேஇஇ மெயின் செஷன் 2க்கும் அப்ளை பண்ணி அதுலேயுமே தேர்வுகள் எழுதுங்க. ஓவராலாக பர்சன்டேஜ்ங்கிறது பார்த்துக்குறோம் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வச்சு ரேங்க் கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. அந்த விஷயத்துக்குள்ளேயே போகாதீங்க. இப்போயே எனக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கும், அதையெல்லாம் வச்சு எந்த ஒரு யோசனையும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இப்போதைக்கு ரிசல்ட் வந்திருக்குங்க, அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போதைக்கு எதுவுமே பண்ணவே முடியாது. செஷன் 2 ரிசல்ட் வர்ற வரைக்கும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுடைய போர்டு எக்ஸாமும் படிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஇஇ மெயின் ரிசல்ட்ஸ் வந்த தகவல்களை வச்சு நான் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கங்கிறது. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜேஇஇ மெயின்ஸோட சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.